ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் சேஃப்டி சிஸ்டம் அதுக்கான கோடிங்ஸ் ப்ளஸ் சிமுலேஷன் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிவைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அப்போ அந்த டிவைஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 பட்டன்ஸ் மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள்ஸ் வந்து அவங்க அவங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து தொலைவிட்டு அவங்க பாஷை தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் தான் அவங்களால பேச முடியும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல யாரும் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து யார்கிட்டயே அவங்களோட பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா ஐ நீடு ஹெல்ப் இல்லை ஐ நீடு வாட்டர் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நம்மளோட என்ன பண்ணணும், அவங்க வந்து அவங்க பாஷை தெரிஞ்சால் மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியும். அந்த கையில் பேசுகிறாங்க அந்த சைகை தெரிஞ்சால் மட்டும் தான் அவங்களால சொல்ல முடியும். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு 4 பட்டன் வந்து நம்ம வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எமர்ஜென்சியாக எங்கேயாவது வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ வாட்டர் இல்லை லஞ்ச் பேக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அவங்களால எப்படி வந்து அடுத்தவங்களை கேட்க முடியும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 பட்டன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கீபேட்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். கீபேட் இன்டர்ஃபேஸ் பண்ணி 1,00,000 கீவேர்ட்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கீவேர்ட்ஸையும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4 பட்டன்ஸ் மட்டும் இன்டிமேட் பண்ணிட்டு அந்த 4 பட்டன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணுற பட்டன் தான் அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். அந்த பட்டன் தான் அவங்க வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வேணும்ல. அப்போ அதுக்காக எல்இடி பேனல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வாய்ஸ் மாடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1820 அப்படிங்கிற ஒரு மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாடியூலோட இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடியூல் தான் IST 1820. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாய்ஸ் தான் உங்களால் அட் டைமில் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் மல்டிபிள் வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது மல்டிபிள் வாய்ஸ்க்குன்னு தனியாக போர்டு இருக்குது. நீங்கள் அந்த போர்டு யூஸ் பண்ணலாம். ARR அப்படின்னு ஒரு போர்டு நம்பர் இருக்குது. அந்த போர்டு நம்பர் சரியாக இப்போ ஞாபகம் வரல. அதான் என்ன பண்ணேன், அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு மல்டிபிள் வாய்ஸ் வேணும் அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் போர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாய்ஸ் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பட்டன் ப்ளஸ் ப்ளே எனேபிள் ப்ளே எட்ஜ் ப்ளே லெவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளே ரைட் ப்ளே லெஃப்ட் அப்படிங்கிற நீங்கள் வச்சுருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பின் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மைக்ரோஃபோனில் வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் ஃபுல்லாகவே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேசும்போது அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பட்டனை ரெக்கார்ட் பட்டன்லேருந்து கையை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளே எட்ஜ் ப்ளே லெவல் இதில் நீங்கள் எந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் பேசணும்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எந்த இதில் வந்து வாய்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ளே பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ளே பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மைக்ரோஃபோனில் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். அடுத்த டைம் வந்து நீங்கள் என்ன 2 பட்டனையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு டைம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரிகர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ட்ரிகருக்கான இது வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்து அது வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா, அந்த இடத்துல நீங்கள் அந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்து ப்ளே ஆகும். ஓகே, அதில் எந்த விஷயம் இல்லை. அடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பட்டனையும் இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான வாய்ஸ் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ எனக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, இது வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ் ஸ்பீக்கர் மைனஸ். இது வந்து நார்மல் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெரிய ஸ்பீக்கராக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அந்த பெரிய ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வாய்ஸ் எஃபிஷியன்சி அவ்வளோதுக்கு இருக்குமான்னு நமக்கு வந்து தெரியாது. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் நார்மலாக இந்த ISD போர்டு வாங்கும்போது இது மாதிரி சின்ன ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு, சின்ன மாடியூல் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதோட பெரிய மாடியூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஐசியோட கெப்பாசிட்டி வந்து இதோட பெரிய போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஐசி வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே ஐசி வந்து யூஸ் பண்ணிங்க, இதெல்லாம் வந்து ஓகே. இதில் வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் ஆட் பண்ணி சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நார்மலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சவுண்ட் நல்லா கேட்கும். ஆனால் அதில் ஒரு 2-3 பேருக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. சேம் நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற அதே மாடியூல்ஸ் தான். ஓகே, அப்போ நீங்கள் அந்த மாடியூல்ஸே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாடியூல்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாடியூல் நீங்கள் யூஸ் பண்ணி ISD 1820 அப்படின்னா அந்த சின்ன ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சின்ன ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதனால் எந்த இஷ்யூ இல்லை. அப்போ நீங்கள் இந்த மாடியூலே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிளாக் டயக்ராம்லேயே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதை நான் முடிச்சாரேன். அப்போ அந்த வாய்ஸ் மூலமாக என்ன ஆகும், இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, வாய்ஸ் மூலமாக இன்டிமேட் பண்ணுவோம். அதே மாதிரி LCD டிஸ்பிளேலையும் இன்டிமேட் ஆகும். ஒருவேளை நம்மளுடைய வாய்ஸ் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், LCD டிஸ்பிளே வந்து நம்மளால் இன்டிமேட் பண்ண முடியும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 வாய்ஸ் அப்படிங்கிறனால 2 LED மட்டும் ஹை பண்ணி லோ பண்ணியிருக்கேன்.
ஓகே, வேறு எதுவுமே பண்ணல. நீங்கள் ஹை பண்ணாவே என்ன ஆகும், அந்த வாய்ஸ் மாடியூல் வந்து ஆன் ஆகிடும். அப்போ நீங்கள் ஹைலியே இருந்துச்சு அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்து 0 பண்ணுறேன் அந்த லூப் போட்டு வெளியே வரப்போ நான் 0 பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதான் டெஃப் அண்ட் டம்ப் பீப்புள் வந்து வேறு பர்சன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த சைகை பாஷை வந்து புரியும். ஆனால் வெளியே போகிறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து புரியாது. ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் பேசினா அவங்க என்ன பேசுவாங்க மேக்ஸிமம் ஒரு 2 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெளியே பேசினா என்ன 2 வார்த்தை பேசுவாங்க அப்படிங்கிறத அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ ட்ரிங்க் வாட்டர், ஐ நீட் லஞ்ச் பேக் அப்படின்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நான் கோடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கான சிம்லேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கான சிமுலேஷன் வந்து இதுதான், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான சிமுலேஷன் இதுதான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண வந்து என்ன ஆகுது, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3, பட்டன் 4. இப்போ இதுக்கு நேராக இருக்க எல்இடிஸ் வந்து கரெக்டாக ஆன் ஆகாதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ வந்து பட்டன் 1 நான் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு நேராக இருக்க எல்இடி வந்து என்ன ஆகும், ஆன் ஆகும். அதே மாதிரி ப்ளீஸ் கியூ மீ ட்ரிங்கிங் வாட்டர், எனக்கு என்ன ஆகணும், வாட்டர் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே சேம் டைம் என்ன ஆகுது, வாய்ஸ் 1 வந்து எனக்கு ப்ளே ஆகுது. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் 2 பட்டன் மட்டும் தான் நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது, ரிலீஸ் பண்ணணும், ப்ளீஸ் கிவ் மீ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, வேர் இஸ் மை லஞ்ச் பேக். ஓகே, என்னுடைய லஞ்ச் பேக் எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, அதுக்கும் நான் வந்து ஒரு வாய்ஸ் 2 மட்டும் நான் நினைவு பண்ணிருக்கேன். அதுக்கு நேரக்க எல்இடி வந்து கரெக்டாக ஆன் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த விஷயம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ். நான் ஏதாவது புக் லேர்ன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை வேர் இஸ் மை புக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸ்டடி புக்ஸ் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், என்னோடய ஸ்டடி புக்ஸ் எங்கே அப்படின்னு அவங்க வந்து கேட்குற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து பட்டன் 4 வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அப்புறம் வேர் இஸ் மை காலேஜ் யூனிஃபார்ம். ஓகே, என்னோடய காலேஜ் யூனிஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லெட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேசிக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம வந்து பட்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹார்ட்வேர் வந்து நான் அவ்வளோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கான கோடிங்ஸும் வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் வந்து உங்கள் கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கோடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்குக்கான லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கோடிங் வந்து நீங்கள் ஹார்ட்வேரில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஓகேவா, $_config 0x3f72 அப்படிங்கிற கமெண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஹார்ட்வேரில் வந்து பர்ஃபெக்ட் அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேரில் அவுட்புட் வராது. ஓகே, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், அந்த லைனை வந்து ஆட் பண்ணிக்கங்க, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 4 MHz யூஸ் பண்ணியிருக்கேன். நான் RB1, RB2, RB3 இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், எல்இடிஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்ஸ் 1, வாய்ஸ் 2 அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், RB4, RB5 வந்து 4 பின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LED1, LED2, LED3, LED4 நான் எந்த பின்னை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியணும்ல. அப்போ அதுக்கு நேராகவே இருக்க எல்இடிஸ் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ நான் எல்இடி ப்ரெஸ் பண்ணால் RC4 வந்து ஹை ஆகும், இல்லை அப்படின்னா RC4 வந்து லோவிலே தான் இருக்கும். அடுத்து RS, RW, RD, RW, எனபிள் இது எல்லாமே என்ன எல்சிடிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்சிடி கமாண்ட் வந்து 4-bit எல்சிடி அப்படிங்கிறத நம்ம வந்து 4-bit எல்சிடி வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கமாண்ட் வந்து என்ன பண்ணுங்க, 0x80, 0x01 எல்சிடி கிளியர் பண்ணி ஃபஸ்ட் காலமில் பிரிண்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அடுத்து எல்சிடி டேட்டா. ஓகே, நம்ம 4-bit எல்சிடிக்கான எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். 8-bit எல்சிடிக்கான வீடியோ லிங்க்கும் நான் கொடுக்குறேன், 4-bit எல்சிடிக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 4-bitே வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா 4-bit அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்கே வந்து ப்ராஜெக்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் 4-bit எல்சிடி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 4-bit எல்சிடி வந்துக்கான டேட்டா ஃபங்க்ஷனுக்காக அந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி யூனிட் நம்ம வந்து 4-bit எல்சிடி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற 4-bit எல்சிடி இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன். அடுத்து எல்சிடி ஸ்ட்ரிங்கு எனக்கு வந்து ஒரு 8-bit எனக்கு என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்காக டேட்டாவை வாங்கி அந்த டேட்டாவை என்ன பண்ணணும், இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0x0f எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பி போர்ட்டில் என்ன பண்ணுங்க, RB0, RB1, RB2, RB3 எல்லாமே இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் 4 பின்னையும். அப்போ அதனால் அதோட வேல்யூஸ் வந்து 0x0f அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து போர்ட் பீட் சி இது எல்லாமே என்ன பண்ணுங்க அவுட்புட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த பின்ன எதுவுமே நான் ஹை பண்ணல. அடுத்து எல்சிடி யூனிட் வந்து இன்ஸ்டேஸ் பண்ணிட்டேன். ஒரு 30 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் ப்ராஜெக்ட், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிற பேக்கர் அப்படி மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எல்சிடி கமெண்ட் 0x01 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடி வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம்லாம் எனக்கு என்ன பண்ணு B1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. அப்போ பட்டன் 1ஓட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு B1 + 0. அப்போ எனக்கு எந்த ஒரு லெட்டர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஒரு கேரக்டராக தான் சென்ட் பண்ணும். அப்போ அதனால் +0 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ B1 = 1 ஆச்சுன்னா எல்இடி 1 வந்து 1 பண்ணு, வாய்ஸ் பின்னையும் வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து எல்சிடி கமெண்ட் 0x01 வந்து எல்சிடி வந்து கிளியர் பண்ணு. அடுத்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் ப்ளீஸ் கிவ் மீ, ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்சிடி வந்து பார்த்தீங்கன்னா 16x2
அப்போ என்ன ஆகும் 16 காலம்ஸ் 2 ரோஸ் இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் கிவ் மீ ட்ரிங்கிங் வாட்டர். அப்போ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, C0 வந்து பிரிண்ட் பண்ணுங்க. அடுத்து 3 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஒன்று என்ன பண்ணிட்டேன், எகைன் வந்து நான் 0 பண்ணிட்டேன். அடுத்து எல்இடி என்ன பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டு எல்சிடி வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா எகைன் அடுத்து வெளியே போகிறப்ப என்ன ஆகணும், ப்ரீவியஸாக நம்ம அங்கே ரைட் பண்ணோம்ல, எந்தெந்த பட்டனுக்கு எந்தெந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். சேம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8-7 B2 பட்டன் 2 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணு. சேம் அந்த பட்டன் 2 வேல்யூஸ் வந்து அங்கே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பட்டன் 2க்கு வந்து LD2 வந்து ஆன் பண்ணு, வாய்ஸ் 2வையும் ஆன் பண்ணு, வேர் இஸ் மை லஞ்ச் பேக் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா B3ங்கிறதுக்கும் அதே சேம் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துட்டு B3ல வந்து என்ன பண்ண மாட்டேன், இங்கே வந்து வாய்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட ISD 182 என்ன பண்ண முடியும், 2 வாய்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ மற்ற வாய்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் போட்டால் மட்டும் தான் உங்களால் மல்டிபிள் வாய்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ B3 அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, LD மட்டும் ஹை பண்ணிட்டு வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ். நீங்கள் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிங்க, அதில் எந்த விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்து B4 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா B3, அடுத்து B4 அப்படிங்கிறப்போ இங்கே வந்து என்ன பண்ணேன் B3 அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு டைம் சிம்லஸ்லேயும் நம்ம வெரிஃபை பண்ணுறதுலாம் B3 தான் ஷோ ஆகுதானு. ஓகே, B3 தான் ஸ்டோவாக இருக்குது, நம்ம வந்து அது காமிக்கல. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து B4 அப்படின்னு மாற்றுறேன். அந்த சிம்லஸில் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் மாடிஃபை ஆகிருக்கும். B4 அப்படின்னு போட்டு வேர் இஸ் மை காலேஜ் யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் SC கமெண்ட் 0x01 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா B3ன்னு இருக்கா லாஸ்ட் வேல்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா B4 அப்படின்னு மாறணும். ஓகே, ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B1 B2 B3 B4 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, B1 B2 B3 B4. அப்போ நான் வந்து கோடிங்கை போய் நான் டபுள் கிளிக் டபுள் கிளிக் பண்ணி நான் அதுக்கப்புறம் PRG.x லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் நான் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் அவுட்புட் காமிச்சு எடுக்கும்போது நான் ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆனாவே அங்கே ஏதாவது எடிட்டிங் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிட்டேனாவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டைம் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் ப்ளீஸ் கிவ் மீ ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்து பட்டன் 2 நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வேர் இஸ் மை லஞ்ச் பேக். அடுத்து டைம் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா வேர் இஸ் மை ஸ்டடி புக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்த டைம் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அது வேர் இஸ் மை காலேஜ் யூனிஃபார்ம். ஓகே, இது எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த LEDs எல்லாமே ஆன் ஆகும். ஓகே, இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு SMS பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப் நம்பரும் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து சாட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.